ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சதீஷ் ஃப்ரம் ஸ்டாக் மார்க். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்கை பற்றி தான். ஸோ இந்த டைப்ஸை பற்றி தெரிஞ்சிக்காதே, அதோட ஸ்டாக் என்னென்ன டைப்பில் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சிக்காத என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு உட்காந்து ஏமாற்றம் வரைஞ்சிடறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த ஸ்டாக்ஸோட டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்பில் இருக்குது, எப்படி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தரும், ரிட்டர்ன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 6 டைப் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. க்ரோத்தை எதிர்பார்த்து இருக்கிற ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். ஒரு பிரிட்டானியாவாக இருக்கலாம், ஒரு டாடா பவராக இருக்கலாம், இல்லை டிமாட்டாக இருக்கலாம். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன கம்பெனிஸை ப்ளூ சிப்ஸாக எடுத்துக்கிறாங்க, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸாக எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரெயின்ஸ் லிமிடெடு. ஸோ இதை மாதிரியான கம்பெனிஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப்ஸ் ஆகும். ஒரு டிவிடெண்டை எதிர்பார்த்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. டிவிடெண்டை பற்றி ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ டிவிடெண்ட்டை எதிர்பார்த்து உட்காந்துற கம்பெனிஸ்லாம் என்னென்ன கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேதாந்தாவாக இருக்கட்டும், ஒரு ஐடிசியாக இருக்கட்டும், ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் டிவிடெண்ட் தர கம்பெனிஸ். ஸோ சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன கம்பெனிஸ் சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்கன்னா, அம்புஜா சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஓல்டாஸாக இருக்கட்டும், ஈச்சர் மோட்டாராக இருக்கட்டும். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சைக்கிளில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ். டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஆர்டெலாக இருக்கட்டும், டாபராக இருக்கட்டும். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். பெனி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. பெனி ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி, சுஸ்லான், வோடஃபோன். ஸோ சின்ன விலையில் கிடைக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் தான் பெனி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. இதை தெரிஞ்சிக்காத நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஆப்போசிட்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எதிராக திரும்புறதுக்குண்டான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பிடிச்சிருந்தாலும் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து எங்கள் சேனலில் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.